ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்க ரெசிபி கார்ன் ரைஸும் எக் ஃப்ரையும் தான். ஸோ கார்ன் ரைஸுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்னை வேக வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், நான் இங்கே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்னை நம்ம மிக்சியில் கோர்ஸ் மோடில் அரைச்சிக்கணும். அந்த மிக்ஸியும் இந்த ஆனியனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது லைட்டாக ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, ஒரிகானோ, பேப்ரிக்கா பவுடர், அப்புறம் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆக்சுவலி இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இது கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே தேவையான அளவு சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறோம். பேப்ரிக்காவும் பெப்பரும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் இது கூட நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கணும். எல்லாம் ஒன்றா கிளறினதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி இறக்கிட்டோன்னா ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபிக்கு நான் சைட் டிஷ்ஷாக பாயில்டு எக்கை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பேக் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.